ஆஸ்ட்ரோ உலகம் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம். என் பேர் நேசன் செல்வராஜ். எனக்கு 20 வயசு தான் ஆகுது. தமிழ் செய்தி வாசிப்பாளராக என்னோட பணியை தொடங்கிட்டு இருக்கேன். இன்டர்நேஷனல் கார்பரேஷன்ல என்னோட ஆர்வங்கள், அதாவது என்னோட வாழ்க்கையில நான் இந்த சாதனை தொடங்குறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு வாழ்க்கையில. அதுல முக்கியமா என்னன்னு ஒன்று பார்த்தோம்னாக்கா, 2013ஆம் ஆண்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட்ல நான் ஆக்சிடென்ட் பட்டு என்னோட இந்த முகம்லாம் உடஞ்சி நிறைய கஷ்டப்பட்டேன். ஒரு 6 மாசத்துக்கு சரியா பேச முடியாது, கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. வாழ்வோமா சாவோமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில என்னோட வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா நிறைய பேர், என்னோட அம்மா, தந்தை, அண்ணன், அக்கா, இவங்க எல்லாருமே நிறைய ஊண்டுதலா இருந்து, நீ ஒரு சர்வைவ், உன்னால முடியும் அப்படின்ட்டு எனக்குள்ள தன்னம்பிக்கையை வரவழைச்சு, அந்த 6 மாச காலகட்டத்துக்கு அங்கிட்டு நான் ரிகவர் ஆயிட்ட பிறகு எனக்குள்ளேயே நான் தோன்றுக்கிட்டேன். நமக்கு பேச வாய் இருந்து கூட நிறைய பேர் அதை சரியா பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க, நிறைய கான்ஃபிடென்ஸ் இல்லாம இருக்காங்க. ஸோ நம்மளால இறைவன் கொடுத்த இந்த கலைகளை பயன்படுத்தி நம்மளால மன தன்னம்பிக்கையும் முயற்சியும் வச்சு வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வம் எனக்குள்ள தோன்றிருச்சு. அது பின்னாடி இசைத்துறை, அந்த மாதிரியான நிறைய துறைகள்ல முக்கியமா இந்த அரசாங்கத்துல இன்டர்நேஷனல் கார்பரேஷன்ல நிறைய ரிலேட்டட் பண்ண ஆரம்பிச்சேன். முதல்ல என்னோட பயணம் ரஷ்யா நாட்டில் தொடங்குனுச்சு. பின்ன காலப்போக்கில் அது அப்படியே இந்தியா, இந்தோனேஷியா, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் கொங்கோ, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரியான நாடுகளில் படர்ந்து நிறைய அரசாங்கத்துக்குடையான தொடர்புகள் மேலும் வளர்ந்துச்சு. அது மூலியமா நிறைய இன்டர்நேஷனல் கார்பரேஷன் ரஷ்யா கூட, இந்தியா கூட எஸ்டாப்ளிஷ் பண்ண பிரிக்ஸ் இன்டர்நேஷனல் அசம்பிளி கீழே, பிரிக்ஸ் இன்டர்நேஷனல் ஃபாரம் கீழே இந்த இனிஷியேட்டிவ்லாம் கேட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய வெற்றியா வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ரீசெண்டாக இந்தியாவில் அவார்ட் ஆஃப் ஹானர் அப்படின்ட்டு இந்திய அரசாங்கமும் பிரிக்ஸ் இன்டர்நேஷனல் ஃபாரமும் மினிஸ்டர் அண்ட் ஆல்சோ பிரசிடென்ட் எடுத்து கொடுத்தாங்க. அது மிகப்பெரிய அங்கீகாரம். எனக்கு மட்டும் இல்லை, மலேசியாவில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் சாதனைக்கான ஒரு அங்கீகாரம்னு சொல்லலாம். ஏன்னா சாதனைக்கு வயது ஒரு தடை இல்லை அப்படின்றத தகர்த்தெறிந்து நம்மளால வாழ்க்கையில சாதிக்க முடியும் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு அவார்ட் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அது எனக்கு கிடைச்சது மலேசியால மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். எனக்கு நிறைய நாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைச்சது அப்படின்றது ஒரு அபார வெற்றி மலேசியாவுக்கு, என்னோட வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து மக்கள்னு எடுத்துக்கிட்டாக்கா, மலேசியால நிறைய மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. ஸோ அரசாங்கம் நம்ம நாட்டிலையும் மாற்றங்கள் இருந்தாலும் மக்கள் எப்படி வழி நடத்தணும் வாழ்க்கை அப்படின்றத அவங்கள கான்சென்ட் பண்ணணும். அதை தவிர மலேசியாலேயும் பார்த்தீங்கன்னாக்கா, போட்டி லெவல் காலப்போக்கில் ஏறுது இறங்குது. போட்டி ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிஸ்டிக் காலப்போக்கில் ஏறுது இறங்குது. ஸோ அந்த வகையில் அந்த போட்டி ஸ்டாட்டிஸ்டிக்கை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ் குளோபல் அசம்பிளியில் பீச் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். வரக்கூடிய காலகட்டங்களில் திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நிறைய இருக்கு. நிச்சயமா முக்கியமா மலேசியாவோட பெயர் அனைத்துலக ரீதியில அங்கீகரிக்கப்படணும். முக்கியமா இந்திய சமுதாயத்தினர் அனைத்துலக ரீதியில் அங்கீகரிக்கப்படணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இலக்கா இருக்கு எனக்கு. அந்த வகையில தான் முயற்சிகள் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த திட்டம் என்னன்னு பார்த்தாக்கா, யுனைடெட் நேஷன் அசம்பிளி, அவங்களோட நியூயார்க்ல அசம்பிளியில என்னோட திட்டங்கள் இனோவேட்டிவ் டிஜிட்டலைசேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இனோவேட்டிவான டெக்னாலஜிஸை யுனைடெட் நேஷன் அசம்பிளியில் பீச் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கு. அதை தவிர வரக்கூடிய காலகட்டங்களில் ரஷ்யா அசம்பிளிலையும் பீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கு. காலப்போக்கில் நிறைய திட்டங்கள் நிறைய இருக்கு. முக்கியமாக சமுதாயத்துக்கு பண்ணணும். ஏன்னா கடந்த காலங்களில் நிறைய மக்களுக்கு பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் சரியான ஆதரவு கிடைக்காதனால எதுவுமே பண்ண முடியாமல் போயிருச்சு. ஆனால் வரக்கூடிய காலகட்டங்களில் மக்களோட ஆதரவு இருக்கிறனால நிச்சயமா நிறைய பண்ணணும். கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றணும். அது முக்கியமா என்னோட கடமையில ஒன்று முக்கியமா இருக்கு. ஏன்னா நான் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைய இருக்கலாம், கொடுக்க போற வாக்குறுதிகளும் நிறைய இருக்கும். நிச்சயமா மக்களுக்காக, நம்ம இந்தியர்களுக்காக நிறைய சாதிக்கணும், நிறைய பண்ணணும். இளைஞர்கள் எல்லாத்தையுமே இன்ஸ்பிரேஷன் பண்ணணும். அதுதான் என்னோட முக்கிய நோக்கம். நன்றி, வணக்கம்.